ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். இன்றைக்கி பொட்டேட்டோ கேப்சிகம் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 பொட்டேட்டோவை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது அதே பேனில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் ஒரு தக்காளி, ஒரு குடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இப்போது சப்ஜிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. சப்ஜிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குக் ஆகி வந்ததும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவெல்லாம் இதில் சேர்த்துடலாம். பொட்டேட்டோ நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான பொட்டேட்டோ கேப்சிகம் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு ஏற்ற பர்ஃபெக்டான சைட் டிஷ். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.